எல்லாம் அமைதி. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ எத்தனாவது பாடம் ஆரம்பிச்சிருக்கோம்? செகண்ட் லெசன், ரெண்டாவது பாடம் என்ன செய்திருக்கோம்? ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பாடத்துக்கு பேர் என்னது? குளிக்குதல். ஒரு முஸ்லிமான மனிதர் எப்படி குளிக்க வேண்டும் என்பது தொடர்பான பாடம். அதில் ஒரு கொஸ்டின் நேரத்தைக்கு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ரெண்டாவது கொஸ்டின் ஏன்னா, அப்போது குளிப்பு கடமையானவர்கள், முஸ்லிமானவர்களில் குளிப்பு கடமையானவர்கள் எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது, அப்படி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? குளிக்க வேண்டும், அதான் விஷயம் இல்லையா? அப்போ குளிப்பு கடமையானவர்கள் எந்த காரியங்களை செய்யக்கூடாது? நம்பர் 1 சொல்லு. தொழக்கூடாது, அது ஹராம். குளித்துவிட்டு தான் தொழ வேண்டும். ஒன்றாவது விஷயம், குளிப்பு கடமையானவர்கள் 5 நேர தொழுகையோ எந்த தொழுகையோ தொழவே கூடாது. அது 5 நேர தொழுகையும் கூடாது, ஃபர்லான தொழுகையும் தொழக்கூடாது, சுன்னத்தான தொழுகையும் தொழக்கூடாது, ஜனாசா தொழுகையும் தொழக்கூடாது, லுஹா தொழுகையும் தொழக்கூடாது, இரவில் தஹஜ்ஜத் தொழுகையும் தொழக்கூடாது. ஒரு தொழுகையுமே குளிப்பு கடமையாயிட்டா என்ன செய்யக்கூடாது? கூடாது. அப்போ அப்படி குளிக்கணும்னு, அப்படி தொழணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? சவுண்ட் இல்லை பாத்தியா? கையை தாத்து போடு, கையை தாத்துடுறா. அப்படி குளிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அப்படி தொழணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? குளிக்க வேண்டும். அப்போ குளிப்பு கடமையானவர்கள் தொழவே கூடாது. அப்படி தொழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக குளித்து விட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும். அடுத்து 2, நம்ம வந்து மக்காவிற்கு உம்ரா செல்வோம் இல்லையா? மக்காவுக்கு உம்ரா போவோமா? வேற எதுக்கு போவோம்? ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி போவோம். எல்லாரும் முஸ்லிமானவங்க, வசதி படைத்தவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஹஜ்ஜுக்காக வேண்டி, உம்ராவுக்காக வேண்டி மக்காவில் காபத்துல்லாவில் போவாங்க இல்லையா? அப்போ போகும்போது அங்கே உம்ரா செய்யணும். உம்ரா ஹஜ்ஜு செய்வதாக இருந்தாலும் உம்ரா செய்வதாக இருந்தாலும் முதல்ல போன உடனே ஹஜ்ஜு காபத்துல்லாவை 7 தடவை என்ன செய்யணும்? அப்படி அதுக்கு பேர் தான் தவாஃபு இல்லையா? இந்த தவாஃபு செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக அவர் சுத்தமானவராக இருக்க வேண்டும். குளிப்பு கடமையானவர் தவாஃபு செய்ய சொல்லு. குளிப்பு கடமையானவர் தவாஃபு செய்யக்கூடாது. அப்படி தவாஃபு செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? குளித்து விட்டு தான் தவாஃபு செய்ய வேண்டும். அடுத்து அப்போ ஒரு முஸ்லிமான ஒரு ஆண், ஆணோ பெண்ணோ, அவர்களுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் குர்ஆனை என்ன செய்யக்கூடாது? ஓத கூடாது. அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது? குர்ஆனை தொடவும் கூடாது. பெண்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட்டால் இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? குளிப்பு கடமையாயிரும். அவங்க குர்ஆனை ஓதவோ தொடவோ கூடாது. ஆனால் அதே நேரத்தில் பெண்களுக்கு வேற ஒரு தனிச்சட்டம் என்பது என்ன செய்யுது? இருக்குது. அவங்களுடைய அந்த மாத காலங்களில், அது மாதிரி பிரசவ காலங்களில், அந்த காரியங்களில் மட்டும் தனிச்சட்டம். அந்த நேரங்களில் மட்டும் அவர்களுக்கு குளிப்பு அந்த மாத காலங்கள் முடிந்தவுடனே, அதே மாதிரி பிரசவ காலத்தின் அந்த காலம் முடிந்தவுடனே அவர்கள் கண்டிப்பாக குளித்து விட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும். ஆனால் இந்த காலங்களில் அவர்கள் குர்ஆனை ஓதுவதாக இருந்தால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. குளிக்காமலேயே அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் ஆண்களை பொறுத்தவரையில் கண்டிப்பாக குர்ஆன் ஓதவே கூடாது, குர்ஆனை தொடவும் கூடாது. குளிப்பு கடமையாகிவிட்டால். புரியுதா? கண்டிப்பாக ஆண்கள் குர்ஆனை தொட வேண்டுமென்றால் குளித்து விட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? அதே மாதிரி தொழ வேண்டுமென்றாலும் குளித்து விட்டு தான்.
அப்படி தொழுதாலோ குளிக்காமல், குளிப்பு கடமையான ஆண்கள் குளிக்காமல் குர்ஆனை தொட்டாலோ அல்லது தொழுதாலோ அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவத்திற்குரியவர்கள், அவர்கள் தண்டனைக்குரியவர்கள். புரிஞ்சா? காரணம், இந்த குளிப்பு என்பது கடமையாகும் போது கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும்? குளிக்க வேண்டும். அடுத்து சொல்லுவாப்போம். பள்ளிவாசலுக்குள் செல்லக்கூடாது. குளி பாத்தியா? பாத்தியா? பள்ளிவாசலுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இப்போ நமக்கு குளிப்பு கடமை ஆயிட்டது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் பள்ளிவாசலுக்கு உள்ளே என்ன செய்யக்கூடாது? போவ. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய வீடு, பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்தில் நாம் குளித்து விட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். எனவே இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை குளிப்பு கடமையானவர்கள் கண்டிப்பாக கவனித்து மனப்பாடம் செய்ய வேண்டும், கவனித்து மனதில் வைத்து கொள்ள வேண்டும். புரியுதா? இந்த மாதிரி நேரங்களில் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக குளித்து விட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.